என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அப்ப நேர்வழி பெற்றவர்கள் யாரு அப்படிங்கிறத அல்லாஹ் சொல்லக்குள்ள இந்த மாதிரி அல்லாஹ்வை மட்டும் சார்ந்து இருக்கணும், அல்லாஹ்வையே நம்பிக்கை கொண்டு இருக்கணும். எந்த கவலைகள் இருந்தாலும், எந்த ஒரு துன்பம், எந்த விஷயங்கள் இருந்தாலும் நம்மளுக்கு கவலையே தேவையில்லை அப்படிங்கிறத அல்லாஹ் இங்க சொல்றான். அவங்க தான் நேர்வழி பெற்றவங்க. இப்படி இருக்கிறவங்க தான் சரியான நேர்வழி பெற்றவங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். மேலும் அல்லாஹ்வின் தூதர் பல ஹதீஸ்கள்ல தெரியப்படுத்துறாங்க. அதெல்லாம் நம்ம பார்க்க முடியுது. அல்லாஹ்வின் தூதர் சொன்னாங்க, சஹீஹுல் புகாரியில் பதியப்பட்ட செய்தி, ஒரு மூமினுக்கு எந்த துன்பம் தைக்கும் முள் உட்பட எந்த துன்பம் ஏற்பட்டாலும், நோய், கவலை, சிரமம், பல இன்னல்கள், எந்த துன்பங்கள் ஏற்பட்டாலும் இதன் காரணமாக அல்லாஹ் அவரது பாவத்தில் இருந்து மன்னிக்காமல் இருப்பதில்லை என்று அல்லாஹ்வின் தூதர் சொன்னாங்க. இது சஹீல் புகாரியில் பதியப்பட்ட செய்தி. சஹீல் முஸ்லீம்ல பதியப்பட்ட செய்தி. மீண்டும் அல்லாஹ்வின் தூதர் சொன்னாங்க, ஒரு முஸ்லிமிற்கு எந்த நோய் ஏற்பட்டாலும் அல்லது மனவேதனை ஏற்பட்டாலும் அதன் காரணமாக மரத்திலிருந்து இலைகள் உதிர்வது போல் அல்லாஹ் அவரது பாவத்திலிருந்து உதிர்க்காமல் இருப்பதில்லை என்று சொன்னாங்க. அப்ப இந்த இடத்துல என்ன பார்க்க முடியுது? எவ்வளவு சிரமங்கள் நம்மளுக்கு ஏற்பட்டாலும் நம்ம மூமினா இறைவனை நம்பிக்கை கொள்ளக்கூடிய ஆளா இருக்கக்கூடிய பட்சத்துல, நம்ம பொறுமையா இருக்கக்கூடிய பட்சத்துல அதற்கான நன்மைகள் நம்மளுக்கு பதிவு செய்யப்பட்டு கொண்டே இருக்கு.